தென் தமிழின் தேன்பாகு ஆகும் திருமுறையே கைலையின்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே சொக்கேசன் மனமகிழும் சிறப்பிற்றாமகால் என்பது திருமுறைகளின் சிறப்பை குறிக்கிற ஒரு பழம்பாடல். இதில் 8ஆம் திருமுறையாக விளங்குவது மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவாசகம். 51 பதிகங்களை கொண்டது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது யாவரும் அறிந்த ஒரு கூற்று. அந்த திருவாசகத்தை திருவண்ணாமலையில் வசிக்கும் திரு சிவகுமார் அவர்கள் எல்லோரும் எழுத வேண்டும். ஏன் எழுதணும் அப்படின்னா 51 பதிகத்தையும் எழுதுதல் அப்படின்னா நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் எழுதுவோம். ஏன் எழுதணும்? தமிழில் 2 சுழினானா 3 சுழினானா நடராஜருக்கு வர்ற அண்டனானா ர ர ல ல ழ. தமிழுக்கு சிறப்பு இந்த ழ தான். பழத்துக்கு வர்ற ழ தான் தமிழுக்கு சிறப்பு. அப்படிப்பட்ட எழுத்துக்களை எல்லாம் சரியாக உச்சரிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அந்த சிவகுமாருக்கு வந்திருக்கிறது. ஆகவே அந்த 51 பதிகத்தையும் எழுதுதல் என்ற ஒரு விழா எடுத்து திருவண்ணாமலையில் திருப்பெருந்துறை அடியார்கள் குழு என்ற ஒரு மற்றும் தடம்பதிக்கும் தளிர்கள் அமைப்பின் சார்பாக உலகம் முழுதும் ஒரே நேரத்தில் அந்த 51 பதிகத்தை எழுதுதல் மூலமாக. ஏன்னா திருவாசகம் என்பது ஒரு வேதம், ஒரு இறைவனுடைய மொழி. அந்த மொழியை தவறாக படிக்காமல் முறையாக படிப்பதற்கு ஏதுவாக எழுதுதல் அந்த பழக்கத்தை சொல்லி அது ஒரு நிலைப்பாடாக நடந்து கொண்டிருந்தது. அதற்காக ஒரு விழா எடுக்கப்பட்டு இப்பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பாடலை 51 பதிகத்திலிருந்து ஒரு 10 பாடலை. முதல் பாட்டை அழகான பாடல். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் உன்னை அழுதால் பெறலாமே என்று அருளி செய்வார். இதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பொருள் சொல்வார்கள். ஆனால் உண்மையான பொருள் என்ன தெரியுமா? யானே பொய் என் நெஞ்சும் பொய் ஆனால் வினையேன் உன்னை அழுதால் பெறலாமே என்று மணிவாசகப் பெருமான் சொல்கிறார் என்றால், நானும் மெய்யாக இருந்து என் அன்பும் மெய்யாக இருந்து உன்னை அழுதால் பெறலாம் என்கிற அந்த உண்மைதான் அந்த பாடலிலிருந்து வெளிப்படுகிறது. இப்படியாக ஒரு 10 பாடலை தேர்ந்தெடுத்து ஒரே நேரத்தில் உலகம் முழுக்க காலையில் 10 மணி முதல் 11:30 மணிக்குள்ளாக வருகிற 25/7/2026 உலகம் முழுக்க இருக்கிற சிவனடியார்கள் எல்லாம் அதை எழுதுவது என்ற ஒரு ஏற்பாட்டை அந்த திருவாசக தென்றல் என்று பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவாசக தென்றல் என்ற பட்டமே நம்முடைய துறவியர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்திருப்பது 100% பொருத்தமான ஒரு நபருக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த 25ஆம் தேதி ஒரே நேரத்தில் அந்த 51 பதிகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பாடலை ஒரே நேரத்தில் எழுதுவது என்ற ஒரு விழா இங்கே ஒரு மாநாடாக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கு வாய்ப்புள்ள நம்ம சாது பெருமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, திருவாசகத்திற்கு எத்தனையோ சிறப்பு, அது ஒரே ஒரு சிறப்பை சொல்லி நிறைவு செய்வோம். பல இடங்களில் மணிவாசகப் பெருமான் தன்னை நாய் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார். அவர் நாய் என்றா இல்லை, நாம் அப்படி இருக்கிறோம் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறார். நாய்க்கு என்ன குணம் உண்டு தெரியுமா? கக்கிய உணவு விரும்பி சாப்பிடும். நாம் எப்படி இருக்கிறோம்? அண்ணாமலை கோயிலுக்குள்ளே போவோம், அங்கே ஒரு தேவாரம் எழுதி போட்டிருப்பாங்க, அந்த தேவாரத்துக்கு பொருள் இருக்கும், இனிமேல் இப்படித்தான் நடப்பது என்று ஒரு பிரசவ வைராக்கி எடுத்துக்குவோம். ஆனால் வெளியில் வந்த உடனேயே அந்த மறந்துட்டு அங்கே என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னோமோ அதை அப்படியே செய்வோம். இப்படி நாம் நாய் மாதிரி இருக்கிறோம். இன்னும் நாய்க்கு உண்டான சிறப்பு என்ன தெரியுமா? நாய் தன் எஜமானன் எந்த வேடத்தில் இருந்தாலும் அவனை அடையாளம் கண்டு கொள்ளும். ஆனால் நம்மோடு தான் இறைவன் இருக்கிறான். ஆனால் இருக்கிற இறைவனை நாய் கூட தன் எஜமானனை அடையாளம் கண்டு கொள்கிறது. நம்மோடு இருக்கும் இறைவனை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதாக பல நிலைகளில் அதற்கு பொருள்படும். இப்படி பொருள்படுகிற அருமையான திருவாசகத்தை அந்த 25ஆம் தேதி காலை 10லிருந்து 11:00க்குள்ளாக அந்த 10 பாடல்களையும் எழுத இருந்து அதற்கு விழாவாக இங்கே நடக்க இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு இறை இன்பத்தை பெற வேண்டுமாய் கேட்டு
நிறைவு செய்கிறோம். திருஷ்டம் குமாரசாமி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சுத்தாத்வித சைவ திருமடம் என்று புதுவை மாநிலத்தில் வைத்திருக்கிறோம். அந்த மாநிலத்தில் அந்த சுத்தாத்வித சைவ திருமடம் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை நிறுவி சிவகாரியங்கள் செய்து வருகிறோம் என்பதை இங்கே சொல்லிக் கொள்கிறோம்.